இருங்கம்மா, தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா, நீங்களும் இங்க சாப்பாடு சாப்பிடுங்கம்மா. நீங்க சாப்பிடுங்கம்மா. இதோ எனக்கு கூழ் இருக்கு. என்னது, கூழா? அம்மா, எங்க சாப்பாடு எடுத்துட்டு எங்களுக்கு அந்த கூழ கொடுங்கம்மா. இல்லம்மா, நீங்க எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க, எங்க வீட்டு கூழ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுமா. அம்மா, நீங்க சாப்பிடுற கூழ் சத்தே இருக்கு, நாங்க சாப்பிடுறதெல்லாம் வெறும் சக்கதான். நீங்க குடிக்கிற கூழ எங்களுக்கு கொடுங்க, எங்க சாப்பாட்டை நாங்க உங்களுக்கு தரோம். சரிம்மா, கொடுங்கம்மா, கொடுங்க. சூப்பரா இருக்குமா. என்னம்மா சொல்றீங்க? இந்த கூழு நல்லா இருக்கா? இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லம்மா, சூப்பரா இருக்கு. ஏய், நீங்களும் குடிங்கடி, இவங்களுக்கும் கொடுங்கம்மா. எங்களுக்கும் கொடுங்கம்மா. அவளுக்கும் கொடுங்க. இந்தா. ஏய், இந்தாம்மா, எடுத்துக்கோ. ஊறுகாய் எடுத்து கொடுமா. இந்தடி. மா, சூப்பரா இருக்குமா கூழ். சூப்பரா இருக்குமா. அம்மா, இத குடிக்கிறதுக்காகவே தினமும் உங்க ஊருக்கு வரலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. அம்மா, நீங்க எங்க சாப்பாடு சாப்பிடுங்க. வேண்டாம்மா, நான் இந்த கூழை குடிச்சுக்கிறேன். என்னம்மா நீங்க, நாங்க நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம், நாங்க இவ்வளவு சாப்பிடவே மாட்டோம். நீங்க சாப்பிடுங்க, நான் இவங்க கிட்ட இருந்து ஷேர் பண்ணி. ஏமா கடையில வாங்கிட்டு வந்தீங்க? வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, நாங்க இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது எங்க காலேஜ்ல இருந்து இலவசமா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படியாமா? ஆமாமா, இந்தாங்க சாப்பிடுங்க. கொஞ்சமா வேடி. ஏய், போதும்டி, நான் கூழ் குடிச்சுக்கிறேன்மா. நான் மட்டும் எவ்வளவு சாப்பிட முடியும்? இந்த சாப்பிடு. இந்த சாம்பார் போட்டுக்கோ. ஏய், எங்க போச்சு? இதோ இந்த போட்டுக்கிறேன். போட்டுக்கோடி. நீ சாப்பிடு. இந்த இதையும் போட்டுக்கோ. போதும்டி, போட்டுக்கோடி. சரி. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ஏய் ரமா, என்னடி? இருடி, நான் கேக்குறேன். அம்மா. என்னம்மா? இல்ல, அந்த போட்டோல இருக்கிறது யாருமா? என் ஒரே புள்ளம்மா, பேரு வெற்றிமாறன். காலேஜ்ல படிக்கிறான். கபடின்னா அவனுக்கு உசுறு. ஊர் ஊரா போய் விளையாடுறாம்மா. போற இடத்துல எல்லாம் இவன் தான் ஜெயிப்பான். ஏமா, உங்களுக்கு வேற யாரும் இல்லையா? இல்லம்மா, இவன் ஒரு வயசா இருக்கும்போது மீன் பிடிக்க போன இவன் அப்பா வீடே திரும்பல, ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டாருமா. இவன் அப்பா போனதுக்கு அப்புறம் இவனை வளர்த்த ஆளாக்க நான் பட்ட பாடு சொல்லி மாளாதுமா. இவன் ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இலவசமா படிச்சுக்கிட்டு இருக்காம்மா. இவன் நல்லபடியா படிச்சு ஒரு அரசாங்க வேலைக்கு போனான்னா
என் கஷ்டம்லாம் தீந்துரும்மா. கவலைப்படாதீங்கம்மா, உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறும். இப்படி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு நீங்க பெருமைப்படுவீங்க. நீங்க சொல்ற மாதிரி என் பிள்ளைய நினைச்சா எனக்கு பெருமையாதாம்மா இருக்கு. ஆனா காலம் கெட்டு கிடக்கேம்மா. காதல் அது இதுன்னு சொல்லி எவளாவது ஒரு பொண்ணுகிட்ட விழுந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. ஏம்மா, இவனுக்கு கபடியை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாதுமா. இவன் கபடி விளையாண்டா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் சொல்றாங்கம்மா. இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க பார்த்ததே இல்லையம்மா? இல்லம்மா, எனக்கும் ஆசைதான். எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். தட்டி கழிச்சுக்கிட்டே வர்றாம்மா. ஒருவேளை 4 பேத்துக்கு மத்தியில இவ தான் அம்மான்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறானோ என்னவோ. அப்படிலாம் இருக்காதுமா. எந்த புள்ளையும் பெத்த தாயை பார்த்து தான் அம்மா இல்லைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்த தாய் நீங்களான்னு உங்களை எல்லாரும் பாராட்ட தான் போறாங்க. எப்படியோம்மா, என் வகுத்துல பிறந்தவன் ஊர் மெச்சர் அளவுக்கு நல்லா இருந்தா சரி. ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சு கப்பு கொண்டாந்து காமிக்கும் போது என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்மா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆயக்குடியில விளையாண்டு இதோ இந்த பெரிய கப்பை வாங்கிட்டு வந்தான். இப்ப கூட ஜில்லாவிலே பெரிய விளையாட்டு நடக்க போகுதான். அதுக்கு விளையாட போறாம்மா. அதுல ஜெயிச்சுட்டா பெரிய வேலையெல்லாம் கிடைக்குமா. உண்மைதாமா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய போட்டி நடக்க போகுது. அதுல ஜெயிச்சிட்டா உங்க பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். என் பிள்ளைய இதத்தாம்மா சொன்னான். அவன் ஜெயிக்கணும்மா. என் கனவே அவன்தாம்மா. அவனுக்கு எப்படியும் அரசாங்க வேலை கிடைக்கணும். அதத்தாம்மா நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறுமா. உங்க புள்ள ஜெயிப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வார்த்தை பலிக்கணும்மா. நீங்க சாப்பிடுங்கம்மா. சரிம்மா, நீங்களும் சாப்பிடுங்கம்மா. இவன் ஒரு ஏழ்மையான வீட்டு பையன். இவனை திருத்தி நாம தான் நல்வழிக்கு கொண்டு வரணும். இவன் ஜெயிக்கணும்னா நான் கபடி போட்டிக்கு போய் தான் ஆகணும். ஏய், எவ்வளவு நேரம்? சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதாண்டி சந்தர்ப்பம். இரு, உன்னை ஐயா கிட்ட மாட்டி விடுறேன். ஐயா, திருச்செந்தூர் பிரசாத் ஐயா. ஐயா, என்ன இளவஞ்சி, என்ன ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க. கோர்ட்டுக்கு போன தீராத கேஸ எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க. ஆனா உங்க வீட்ல நடக்கிற சண்டையை கண்டு காணாம விட்டுறீங்க. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? நம்ம வீட்டுக்குள்ளே சண்டையா? ஆமா, தோ நிக்கிறாங்களே அத்தை. இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். எப்ப பார்த்தாலும் உங்க கூடவே உட்கார்ந்து முணுமுணுன்னு பேசிட்டு இருக்காங்களே. அவங்க நடக்கிற கூத்தையெல்லாம் சொல்றது இல்லையா உங்ககிட்ட? இளவஞ்சி, உனக்கு என்ன ஆச்சு? சண்டைங்கிற கூத்துங்கிற? ராஜா, இளவஞ்சி என்ன சொல்றா? என்னமோ உளறாயா, எனக்கே தெரியல. நீங்களே உங்க மருமக கிட்ட கேட்டு பாருங்க. என்ன இளவஞ்சி, சொல்லு. நேத்து வந்தவ என்ன அதிகாரம் பண்றா? நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. ஏய், நீ சொல்றத ஐயாவுக்கு புரியுற மாதிரி சொல்லு. எங்கேயோ போக வேண்டி வந்த வடிவு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அவ பேசுற பேச்சு என்ன, நடக்கிற நட என்ன, அவ மினுக்கிற மினுப்பு என்ன? ஐயா வீட்டு மருமக மாதிரி அவ நடந்துக்கிறா. என்னமோ நாடகத்துல வர நடன சிங்காரி மாதிரி வரா. அவளை மாதிரி தலுக்கி குலுக்கி மினுக்குறாயா. ஐயோ, ஏனாச்சியா, வடிவு இப்படி இல்லாம நடந்துக்கிறா? ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கய்யா. நீங்க ஒரு அப்ராணி. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. ஏய், யார பாத்துடி அப்ராணின்னு சொல்ற? ராஜா, ஐயா, அவ சொல்லட்டும், முழுசா கேப்போம். சொல்லுமா. ஐயா, எப்ப பார்த்தாலும் இந்த சோபால படுத்து தூங்குறா. கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருக்கா. நான் ஏதாவது கேட்டா எதிர்த்து சவுடால பேசுறா. ஏன்
ஐயா, நான் இந்த வீட்டு மூத்த மருமக தானே. என்ன அவ மதிக்கிறதே இல்ல. என்னமோ ஒரு புழு பூச்சி பாக்குற மாதிரி பாக்குறா. கடைசியா சொல்றேன், அவ இந்த வீட்டுல இருக்க வேண்டியவளே இல்ல. நாச்சியா, ஐயா வடிவு இப்படி இல்லாம நடந்துக்கிறா? இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க? ஐயா எனக்கு தெரியவே தெரியாதுங்கய்யா. இவ இப்ப சொல்லிதான் எனக்கே தெரியும். அவளையும் கூப்பிட்டு கேட்டாதானே உண்மை என்னன்னு தெரியும். அப்போ நான் போய் சொல்றேனா? ஐயா, எப்பவுமே அத்தை அவ பக்கம் தான் பேசுறாங்க. நானா அத்தைக்கு எப்பவுமே இலக்காரன் தான். இளவஞ்சி, அவ மேல வீணா பழிய போடாத. பாவண்டி, அவ தாயில்லா பொண்ணு. அவ ஒரு வார்த்தை பேசினா நீ 10 வார்த்தை பேசுவ. உன் வாயி வக்கனை எல்லாம் இந்த ஊருக்கே தெரியுமே. இத பாரு, உனக்கு என்ன உரிமை இந்த வீட்ல இருக்கோ அதே உரிமை அந்த பொண்ணுக்கும் இருக்கு. புரியுதா? ஐயா, அத்தை சொல்றதெல்லாம் கேட்டீங்களா? உங்க முன்னாடியே என்ன எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. ஐயா, 5 வயசுல இருந்து உங்க கைய பிடிச்சு வளர்ந்தவ இல்ல சொல்றேன். அப்ப அம்மா முகம் கூட எனக்கு தெரியாது. இவங்கள தான் நான் என் அம்மாவா நினைச்சேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன். உன்னை யாரும் இங்க நிப்பாட்ல. போடி. நீங்க சரி விட, நான் போக மாட்டேன். எங்க ஐயா சொல்லட்டும். ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. இந்த பாரு இளவஞ்சி, நான் என் வாயால உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன். நாச்சியா, ஐயா வடிவை கூப்பிட என்னன்னு விசாரிக்கலாம். ஐயா அது நீங்க கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா, அந்த வடிவு இங்கதான் பக்கத்துல நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறா. ஏய் வடிவு, இங்க வாடி. மவளே, என்னையா போட்டு குடுக்குற? இப்ப என் நடிப்புல உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. ஏய் வடிவு, வாடி. அக்கா, கூப்பிட்டீங்களாக்கா? அக்காவா? என்னக்கா நீங்க காலையில சரியாவே சாப்பிடல பாருங்க, முகமே வாடி போயிருக்கு. அதனால நானே என்னோட கையால நெய் போட்டு மசாலா தோசை ஊத்தி வச்சிருக்கேன். சூடாறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. வாங்கக்கா. வாங்க. இளவஞ்சி, வடிவு உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கா? நீ என்னடா மாத்தி சொல்றிய? ஐயா, ஐயோ, இவ சொல்றத நம்பாதீங்க. இவ நடிக்கிறா. அடியே, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டா. இப்ப மசாலா தோசை சுட்டு வச்சிருக்கியா? ஐயோ, ஐயா, இவ முழு பூசணிக்காய சோத்துல மறக்க பாக்குறாயா? ஐயோ, என்னக்கா? வடிவு, நீ இளவஞ்சியை மதிக்கிறதே இல்லையா? எதிர்த்து பேசுறியா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறியா? ஐயோ, இளவஞ்சி சொல்றதெல்லாம் உண்மைதானா? சொல்லு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. அக்கா தான் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க உட்காராத அங்க உட்காராதுன்னு ஒரே பாடா படுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் நான் பெருசு படுத்திக்கிறதே இல்ல. என்னை விட வயசுல மூத்தவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோன்னு சும்மா இருக்கேன். ஐயோ, ஐயா, இவ சொல்றதெல்லாம் நம்புறீங்களா? இவ ஒரு அண்ட புடுங்கி. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கயா. ஐயோ, இவ கூட என்னால குப்பை கொட்ட முடியாதுப்பா. ஐயா, ஒண்ணு இந்த வீட்ல இவ இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும். இளவஞ்சி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. வடிவு நம்ம தூரத்து சொந்தம் தான். ஆனா நீ அப்படி இல்ல. என் தங்கச்சியோட மக, நாச்சியாரோட அண்ணன் பொண்ணு. இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த பெருமை எல்லாம் உன்னை மட்டும் தானே சேரும். வடிவு என்னதான் படிச்சிருந்தாலும் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு மருமக மட்டும்தான். ஆனா நீ அப்படி இல்ல, இந்த குடும்பத்துக்கே வருங்கால நாச்சியாருமா. ஐயா, நாச்சியார்னா எப்படி இருக்கணும் தெரியுமில உனக்கு? எப்படி இருக்கணுங்க ஐயா? மற்றவங்கள மதிக்க தெரியணும். சின்னவங்க தப்பு பண்ணா கூட அத மன்னிக்கணும். அதுதான் நாச்சியார். மொத்தத்துல பெருந்தன்மையா இருக்கணும். அப்படி இருந்தீன்னா நீதான் நாச்சியார். சரி சரி, வடிவு உனக்காக தோசை விட்டுருக்கலாம். மசால் தோசை. போய் சாப்பிடு. போ போ, கூட்டிட்டு போமா. அக்கா, வாங்கக்கா. தங்கச்சி வேற. நாச்சியா, ஐயா என்ன இவளுக்கு இப்படி பண்ணிக்கிறாளுங்க? ஐயா, இந்த இளவஞ்சி இருக்காளே, உங்க ஒருத்தருக்கு தான் அடங்கி போறா. ஏய்,
பார்த்தல, ஐயா நான் தான் வருங்கால நாச்சியார்னு சொல்லிட்டாரு. இனிமே நான் வச்சதுதான் சட்டம். என்னடி நோங்குற? ஐயோ நீ சரியான லூசுடி. ஐயா உனக்கு நல்ல ஐஸ் வச்சுட்டாரு, நீயும் அப்படியே அதை கேட்டு உச்சி குளிந்து போயிட்ட. ஆமா, நீ எல்லாம் நாச்சியாராக முடியுமா? என்னடி நீ புழுகுனா நான் அண்ட புழுகு, ஆகாச புழுகு. நான் தண்ணிலேயே கார் ஓட்டுவேன், புரிஞ்சுக்கோ. பறிஞ்சுக்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? என்ன பண்ணலாம்? ஐயா சரியாதான் சொன்னாரு. இவ பொறாம புடிச்சவ, பொறாம புடிச்சவ. ஜெயச்சந்திரா, டேய் ஜெயச்சந்திரா. வரேன்பா. என்னப்பா? டேய், உனக்கு மாயவரம் வேலுச்சாமி தெரியுமா? தெரியாதுப்பா. தெரியாதா? சரி, மாயவரம் பெரிய கடை வீதிக்கு போய் பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னு கேளு. அங்க போய் விசாரிச்சா யார் வேணா சொல்லுவாங்க. அவர் எதுக்குப்பா நான் போய் பார்க்கணும்? டேய், அந்த வேலுச்சாமி கிட்ட நம்ம நெல் கொள்முதல் பண்ணதுல நாம அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும். அவன் திடீர்னு கேட்டுட்டான். இந்தா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரியா? டேய், ஒரு நிமிஷம். அந்த வேலுச்சாமி நமக்கு நெருங்கின சொந்தம், சம்பந்தி முறை. அது மட்டும் இல்லடா, நீ கூட அவனுக்கு முறை மாப்பிள்ள தான். பார்க்க கேனைய மாதிரி இருப்பான். ஆனா அந்த ஏரியாவிலேயே அவன் பெரும்புள்ளி. மரியாதை கொடுத்து நல்லபடி பேசிட்டு வா. சரியா? போ. டேய், டேய், அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பார்த்து நல்லா விசாரிச்சு வா. சரியா? சரிப்பா, கிளம்பு. வரேன். ஐயோ, நல்ல சகுனமா வரும்னு பார்த்தா இந்த சகுனம் வருது. போற இடத்துல என்ன நடக்குமோ தெரியல. என்ன பார்த்தா உனக்கு சகுனம் சரியில்லையா? உன் வாழ்க்கையே தலைகீழ மாற போது பாரு. அப்பா, வம்பு வந்திருக்கு, ஜாகிரதையா இருங்க. ஏப்பா, இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையாப்பா? நொண்டு மாதிரி ஒரு மூஞ்சி, நட்டுவாக்கிடி கொடுக்கு மாதிரி ஒரு மீச, பார்க்கவே சகிக்கல. அப்பா, வேண்டுதல்னு சொல்லி திருப்பதி கொண்டு போய் மொட்டை அடிச்சு விடுங்க. அப்பா, நான் வரும்போது மாயவரம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்னப்பா அது? அதுவாம்மா, மாயவரத்துல என் நண்ப ஒருத்தன் வேலுச்சாமி வேலுச்சாமின்னு இருக்கான். அவன் ஒரு அழகான பொண்ணை பெத்து வச்சிருக்கான். பேரு வள்ளி. அந்த பொண்ணத்தான் நம்ம ஜெயச்சந்திரனுக்கு கட்டணும்னு இருக்க. பணம் கொடுக்கிற சாக்குல இவன் போய் அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அனுப்பி வச்சேன். ஏப்பா, அந்த பக்கம் ரமாவை நிச்சயம் பண்ணி இருக்கீங்க, இந்த பக்கம் வள்ளி தான் மருமகங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. அம்மா, இப்போ உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா நான் போடுற திட்டத்துக்கெல்லாம் நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஒன்னதான் நான் முழுசா நம்பி இருக்கேம்மா. அப்பா, எப்படியோப்பா, ராமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. அவளை எனக்கு நாத்தனார்னு சொல்லிக்கிற நிலைமை எனக்கு வேணாப்பா. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்ப்பா. வேற ஒண்ணும் வேணாமா. முதல்ல அந்த வேலுச்சாமி மக வள்ளிய போய் பாரு. அவளோட பழகு. அவளுக்கு உங்க அண்ணன் கூட நல்லா பழகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்து. உங்க அண்ணனும் அவ கூட நல்லா பழகிறதுக்கு ஏதாவது பண்ணுமா. அவ்வளவுதானேப்பா, கொஞ்ச நாள்ல பாருங்க. அண்ணன் மேல வள்ளிக்கும், வள்ளி மேல அண்ணனுக்கும் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். நான் இப்பவே ஆரம்பிச்சேன்ப்பா. சந்தோஷமா, போயிட்டு வா.